இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டரு, அதுமாதிரி பிகினருக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரிக்கு தமிழில் வந்து சொல்ல போகிறோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக ஃபேன் ஆன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஃபியூஸ் போகிறது, அது இல்லாமல் டிவி ரிப்பேர் பண்ணால் கரண்ட் ஷாக், அதாவது வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்றது. அது மாதிரி ஆம்ப்ளிஃபையர் நம்ம மெயினாக இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது இருக்கா, ஐசி வந்து டேமேஜ் இருக்கா, இல்லை எந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னாலும் அதாவது வந்து ஒயர் வந்து பார்த்துட்டோம்னா ப்ளஸ் மைனஸ் ஜாயிண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி சால்ட்ரிங் ஒழுங்காக பண்ணாமல் பிகினராக இருந்தோம்னா ஒழுங்காக பண்ணாமல் விட்ருவோம். ஒழுங்காக பண்ணாமல் விட்ரும்போது சப்போஸ் 2 ஒயரும் ஜாயிண்ட் ஆகிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐசி போகிறதுக்கு டேமேஜ் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மர் போகிறதுக்கு டேமேஜ் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஊரில் எடுத்துக்கிட்டாலும் அப்படின்னா எலக்ட்ரானிக்கில் ஏதோ ஒரு மெயினான, அதாவது வந்து காஸ்ட்லியான, நம்ம ஆம்பில் இருக்கிறதே அது மெயின், அதுதான் அதுவே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம்னா அதாவது வந்து பல்பு யூஸ் பண்ணிட்டு ஷார்ட் சர்க்யூட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி அப்ளையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறது. நம்ம எலக்ட்ரானிக் பொருளை வந்து நீங்கள் எந்த கடையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டெக்னீஷியன் வீட்டில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேறு எங்கே பண்ணாலும் சரி, அவங்க மெயினாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா டெஸ்ட் லேம்ப் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சீரிஸ் டெஸ்ட் லேம்ப்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பல்பு ப்ளஸ் லோடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்பு ப்ளஸ் லோடு கொடுக்கும்போது சீரியஸ் கனெக்ஷனில் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி பல்பு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து லிமிட் பண்ணும். அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பல்ப் வந்து ஃபுல் க்ளோவாக இருக்கும், வந்து பல்ப் ஃபுல்லாக எரியும். நார்மல் லோடில் அப்படின்னா அதை வந்து லைட் டிம் க்ளோ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் சேஃப்டி டூல், ப்ளஸ் சேஃப்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போது ஆம்ப்ளிஃபையரே கூட நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் லேம்பில் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் லேம்பில் போட்டு செக் பண்ணும்போது நம்ம பேஸ் அதிகமாக கொடுக்கும்போது கரண்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா குறிப்பிட்ட அளவு தான் வந்து பார்த்துட்டோம்னா அந்த பல்பு வந்து பார்த்துட்டோம்னா தாங்கும். அதனால் வந்து நீங்கள் கொடுத்துட்டு பேஸ் ஏற்றும்போது கண்டிப்பாக வந்து பல்பு வந்து பார்த்துட்டோம்னா அதான் வந்து க்ளோ ஆகி டக்குன்னு ஆஃப் ஆயிரும் ஆம்ப்ளிஃபையரு. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது இதில். அதாவது வந்து சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டேரெக்டாக கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா ஃபியூஸ் போயிடும், ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகும். அதேமாதிரி பிசிபி டேமேஜ், அதேமாதிரி ஷாக் டேஞ்சர், இந்த மாதிரிலாம் வந்து ஏசி டு டிசி ஆகும்போது கண்டிப்பாக ஆகும். அதேமாதிரி சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஃபியூஸ் சேஃபாக இருக்கும். அதேமாதிரி அப்ளையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். ரிப்பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். அதேமாதிரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கொடுக்கும், லாங் லைஃப் வரும். மெட்டீரியல் என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். மெட்டீரியல் வந்து பார்த்துட்டோம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 100 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்கேண்டிசன் பல்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க. எல்இடி பல்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி பல்ப் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது. இந்த மாதிரி எல்இடி பல்ப் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குண்டு பல்பு, இந்த குண்டு பல்பு தான் வந்து பார்த்திங்கன்னா போடணும். அதே மாதிரி பல்ப் ஹோல்ட்ரு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்ப் ஹோல்ட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சு, இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்விட்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கு டாப்பு, ஒயரு, அப்புறம் பாக்ஸ், போர்டு ஆர் பாக்ஸ் இதில் இருந்தாலும் ஓகே. அதேமாதிரி எல்இடி பல்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. எல்இடி பல்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஒன்லி ஃபிலமெண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு பல்பு டைப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதேமாதிரி கனெக்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபேஸ், அதாவது வந்து ஏசி டூ வரதில் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு வரணும், சுவிட்சு டு பல்பு டு அவுட்புட் சாக்கெட்டுக்கு வரணும். அதுமாதிரி நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அவுட்புட் சாக்கெட்டில் வந்துடணும். பல்பு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் இருக்கணும், பேரலல் கிடையாது, சீரீஸில் இருக்கணும். அதேமாதிரி பல்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வேலை செய்யும். அதாவது வந்து ரெசிஸ்டண்ட்டுடைய வேலை அப்படின்னு என்ன பண்ணு பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் பண்ணும். அதே வேலையை தான் இந்த பல்பும் பண்ணுது. அதனால தான் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பல்பை. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா
லேம்ப் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பல்பு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டராக வேலை செய்யும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப்னு சொல்கிறது. அதுமாதிரி ப்ராக்டிக்கல் ஒயரிங் டெமோ வந்து பார்த்துட்டோம்னா அடுத்த வீடியோவில் பார்ட் 2ன்னு சொல்லி யார் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் வந்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1. நான் ஒரு டெமோவாக சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் ஒயரிங் எப்படின்னு. சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் இருக்கணும். சுவிட்ச் ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிடுங்க. ஒயர் டைட் பண்ணி எக்ஸ்போஸ்டு, அதாவது காப்பரில் பல்பு ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். சேஃப்டி ஃபஸ்ட்டு ஆல்வேஸு. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் பண்ணி பார்த்துட்டு மெயினாக வந்து பார்த்தோன்னா எம்சிபி, அதாவது வந்து ப்ரொடெக்ஷன் போர்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்கும்போது ட்ரிப் ஆயிரும் நீங்கள் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா. பட் கண்டிப்பாக வீட்டில், அதாவது வந்து மெயின் போர்டில் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி போடுங்க கமெண்ட்டில் வேணும் அப்படின்னா. நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுறேன் நான். அதுக்கு முன்னாடி யாருமே வந்து வீட்டில் தப்பாக செஞ்சு பார்க்காதீங்க. பிகினராக இருக்கும்போது தப்பாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே ஷார்ட் ஆகி அங்கே ட்ரிப் இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகும், இல்லைனா அதாவது வந்து பெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்னென்னா சீரிஸ் டெஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோவில் இருக்கணும். ஃபுல் க்ளோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிம் க்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலு. க்ளோவே வந்து பார்த்திங்கன்னா ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி ஆஃபில் இருக்கும்போது இந்த மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்னா, க்ளோ ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்க்யூட்டு அப்படின்னு. இதுதான் கான்செப்ட். என்னென்னா இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபேன் ரிப்பேருக்கு, ஆம்ப்ளிஃபையர் டெஸ்டிங்க்கு, இல்லை டிவி எஸ்எம்பிஎஸ் ரிப்பேரு, டிரான்ஸ்ஃபார்மர் செக்கிங்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீரிஸ் லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்பில் யூஸ் பண்ணிங்கன்னா 90% வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அதனால தான் எல்லா டெக்னீஷியனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரிஸ் லேம்ப், அதாவது டெஸ்ட் லேம்ப் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லா ஆம்ப்ளிஃபையர் டெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை எந்த எலக்ட்ரானிக் பொருள் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இது வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எல்இடி பல்ப் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறது. எல்இடி பல்ப் வந்து ஏன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். அதே மாதிரி பேரலல் கனெக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. இது பேரே வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. பேரலல் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி ஹை வாட் அப்ளையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டெஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஹை வாட் ஆம்ப்ளிஃபையராக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை சப்வூஃபர் போர்ட்லேயே வரதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹை வாட்டேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி அப்ளையன்ஸ் இருக்கிறப்போ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணாமல் டேரெக்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி லூஸான ஒயர் கனெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா லூஸான லைன் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒர்க் ஆகும், அப்பப்போ அதாவது வந்து 2 ஒயர் டச் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும், 2 ஒயர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கும்போது ஃப்யூஸ் போட்டிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இல்லை ஃப்யூஸ் போடல அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபார்மர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை டிரான்சிஸ்டர் எதாக இருந்தாலும் சரி. 2 ஒயர் டச் ஆகும்போது ஒர்க் ஆகும், 2 ஒயர் டச் ஆகலை அப்படின்னா இப்போ ப்ளஸ் ஜாயிண்ட்டில் இருக்குது, கிரவுண்டு ஜாயிண்ட்டில் இருக்குது, மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டில் இல்லை அப்படிங்கும்போது ப்ளஸ் வோல்டேஜ் மட்டும் தான் போகுமே தவிர மைனஸ் வோல்டேஜ் போகாது. அப்படி விட்டு போகும்போது கண்டிப்பாக ஐசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிரான்சிஸ்டர் எதாக இருந்தாலும் சரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினான பர்பஸ்க்காக டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கொடுத்துருப்பேன் நான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்பில் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்காக தான். எந்த டைப் ஆஃப் இது செஞ்சாலுமே டெஸ்ட்டில் ஒன்று போட்டு அடுத்து வந்து நார்மலில் ஒன்று போடுறது. டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருந்தால் போதும் அது. அதே மாதிரி நான் ஆம்ப்ளிஃபையர் செய்யும்போது 2 டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பார்த்துக்கிட்டோம்னா டெஸ்ட் லேம்பில் போடாமே வந்து பார்த்துட்டோம்னா அது லூஸ் கனெக்ஷனில் இருந்திருக்கு. எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ இயர்ஸ் பேக்கு. அப்போது இருக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா பர்ன் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 months to 1 year பக்கமாக எடுத்துருச்சு. யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் லேம்ப்புங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு 4000 5000 வந்து பார்த்துட்டோம்னா சேவ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி என்னுடைய நாலேஜையும் வந்து பார்த்தோன்னா கெயின் பண்ணியிருப்பேன். பட்டு
2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம்னா அதே வந்து பார்த்திங்கன்னா சேம் லைன் கனெக்ஷனில் ஒரே மாதிரி மிஸ்டேக்கில் நடந்திருக்கு. பட் எனக்கு எல்லாம் முடிஞ்ச வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து பார்த்துட்டோம்னா பிகினராக இருக்கிறவங்கக்கிட்ட நான் ஏன் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இதுதான் காரணம். நான் செஞ்ச தப்பை யாரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதேமாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் நான். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணிடுங்க. கால் பண்ணால் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் வேறு டெக்னீஷியன் இல்லை எனக்கு குருவாக இருந்தவங்ககிட்ட நான் கேட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் தயவு செஞ்சு சேஃபாக அதை வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தது. அதே மாதிரி பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுவேன். நான் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. நான் பார்ட் 2ல் ப்ராக்டிக்கலாக இந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ எல்லாமே அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தோம்னா டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போடுறேன். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து சின்ன டிவைஸ் அதாவது வந்து பார்த்துட்டோம்னா சின்ன டிவைஸ் அப்படிங்கும்போது 60 வாட்ஸ் பல்பே வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு. இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, டிவி இல்லை வந்து 200 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர், 500 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர், 1000 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் இந்த மாதிரி ஹை ரேஞ்சு போகும்போது கண்டிப்பாக வந்து 100 வாட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் தான் போட்டிருக்கேன். 100 வாட்ஸ் பல்பு அதாவது வந்து இன்கேண்டிசன் பல்பு, இன்ஃபிலமெண்ட் பல்புன்னு சொல்லுவாங்க. அந்த குண்டு பல்பு மட்டும்தான் போடணும். நம்ம எல்இடி பல்பு போடக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பல்பு ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சா அட்ஜஸ்டபிள் சீரிஸ் டெஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்குது மெயின் விஷயம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா உங்கள் ரிப்பேர் லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்துட்டு சீரியஸ் டெஸ்ட் லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதும் இல்லை சேவஸ்ட் டெஸ்ட்டு பல்புடைய மேஜிக்கை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். பெல்லு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி நான் போடுறது வீடியோ வந்துடும். நம்ம வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து பார்த்தோம்னா ஈவினிங் 6 o'clock கண்டிப்பாக வீடியோ வந்துடும். சப்போஸ் 2 வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மார்னிங்கில் ஒரு வீடியோ போட்டுருவேன், ஈவினிங் ஒரு வீடியோ போடுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ் டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன் நான். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6 மணி PM வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ், ராசிபுரம், முத்துவேல்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.